ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ வந்து சிபிஎஸ்சி என்சிஆர்டி கிரேட் 9 மேத்தமெட்டிக்ஸில் வந்து 2 மேக்ஸ் புக் நமக்கு 2026-27 இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா உங்களோட டெக்ஸ்ட் புக் கணித மஞ்சரி. இது வந்து எல்லா ஸ்கூல்லையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக். ஓகேவா? இது போக வந்து மேக்ஸில் வந்து ஒரு ஆப்ஷனல் பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸ் அட் அட்வான்ஸ்ட் லெவல். இது கம்பல்சரி கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து இந்த பேப்பர் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த டாப்பிக்கில் உள்ள மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் இப்போ சிபிஎஸ்சி 11th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய சாப்டர்ஸ் ஒரு சில சாப்டர்ஸும், அதில் உள்ள சிலபஸ்லேருந்து ஒரு சில சாப்டர்ஸும், 12th ஸ்டாண்டர்டில் உள்ள ஒரு சில சாப்டர்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் தான் செட்ஸ். இந்த செட்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பனானா, ஆப்பிள், ஆரஞ்ச் இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது? இதெல்லாம் அதாவது இதுக்கு மொத்தத்துக்கு இது ஒரு பேர் சொல்லணும், காமன் நேம் ஒன்று சொல்லணும். அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவீங்களா? அப்போ அந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்றது இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஃப்ரூட்ஸ். அப்போ நான் பனானானாலும் அது ஃப்ரூட்ஸில் உள்ளது தான், ஆப்பிளும் ஃப்ரூட்ஸில் உள்ளது தான், ஆரஞ்சும் ஃப்ரூட்ஸில் உள்ளது தான். ஸோ இப்படி வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டீட்டெயில்ஸ், ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி சொல்கிறது. ஓகேவா? இது இன்னும் எப்படி இன்னும் கிளியராக சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு அனிமல்ஸ் வந்து நான் சொல்கிறேன், அனிமல்ஸ்ன்னு நான் கேட்குறேன். அனிமல்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டால் அப்போ நீ என்ன சொல்லுவ? கேட்டு, டாகு, எலிஃபண்ட், இந்த மாதிரி வந்து ஒரு அதை பற்றின ஒரே மாதிரியான ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஒரே மாதிரி ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். இந்த ஒரே மாதிரி ஆப்ஜெக்ட்டு ஒரு கலெக்ஷனாக நம்ம சொல்கிறது, ஒரு கலெக்ஷனாக சொல்கிறது. ஓகேவா? இதுக்கு பேர் தான் வந்து செட்டுன்னு சொல்கிறது. இப்போ நான் வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் வவல்ஸ்னால் என்னன்னு நான் கேட்குறேன். அப்போ வவல்ஸ் நீ என்ன சொல்வேன்? AEIOU, இந்த 5 letters மட்டும்தான் வவல்ஸ். ஓகேவா? அப்புறம் இப்போ நான் ஈவன் நம்பர்ஸ் பற்றி கேட்குறேன். அப்போ ஈவன் நம்பர்ஸ்னால் நீ என்ன சொல்லுவ? 2, 4, 6, 8 எக்ஸட்ரா. இது இப்படி போயிட்டுருக்கும். ஓகேவா? அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் இப்படி ஒரு கலெக்ஷனில் சொல்கிறது தான் வந்து செட்டுன்னு சொல்கிறது. இப்போ இதை இன்னும் வந்து இதை டெஃபினிஷன் படி சொல்லணும் அப்படின்னா, a set is well-defined collection of object. ஓகேவா? well-defined collection of object அப்படின்னா என்னது? இது வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருப்போம். இதில் வந்து எந்த கன்ஃபியூஷனும் காமனாக யார்கிட்ட கேட்டாலும் இதெல்லாம் அனிமல்ஸ்னால் சொல்லுவாங்க, யார்கிட்ட போய் கேட்டாலும் இதெல்லாம் ஃப்ரூட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு கிளாஸ் ரூமில் 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரையாக ஸ்டாண்டப் பண்ண சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்ட இது என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாருமே இது வவல்ஸ்னால் சொல்லுவாங்க. யாருமே இது டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க மாட்டாங்க. இது ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளவர் எது அப்படின்னு கேட்டால் ஒருத்தங்க வந்து ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒருத்தங்க லோட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒருத்தங்க ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்களோட பார்வையில் அது வந்து டிஃப்ரெண்ட்டான தாட்ஸ் வரும். ஒருத்தங்களுக்கு இது அழகாக இருந்ததுன்னா அது எல்லாருக்குமே அது அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி தானே? அப்போ எல்லாருக்கும் காமனாக வெல் டிஃபைன்டாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷனை பற்றி சொல்கிறது தான் செட்டுன்னு சொல்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த டெஃபினிஷனில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்ஸ்னால் எலமெண்ட். ஓகேவா? இதில் உள்ள இதுதான் எலமெண்ட். இந்த இருக்குதுல்ல, இப்போ நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் ஒரு எலமெண்ட் 1, 2, 3, 4 அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதில் இருக்குது. இதை கவுண்ட் பண்ணி சொல்லலாம். இதில் 5 எலமெண்ட் இருக்குது, இதில் 3 எலமெண்ட் இருக்குது, இதில் 3 எலமெண்ட் இருக்குது. இப்படி இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடியது வந்து எலமெண்ட்டுன்னு சொல்கிறது. இதில் எலமெண்ட்டுன்னு சொல்லலாம், ஆர் மெம்பர்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ ஆப்ஜெக்ட்னால் என்னது? கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ். ஓகேவா? கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்னாலே இந்த எலமெண்ட் ஆர் மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறதா. ஓகேவா? வெல் டிஃபைன்னா இது டிஃபைன் பண்ணி வைக்கப்பட்டது. இதில் வந்து எந்த சேஞ்சஸும் வராது. ஈவன் நம்பர்ஸ்னால் இது மட்டும்தான் ஈவன் நம்பர்ஸாக இருக்கும். வேறு எதுவும் இது ஈவன் நம்பரா இது ஈவன் நம்பரா நம்ம யாருக்கும் டவுட் வராமல் இதுதான் ஈவன் நம்பர் அப்படின்னு நம்மளால் வந்து வெல் டிஃபைன் பண்ணி சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? அடுத்து என்னென்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட். ஒரு செட்டை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? ஃபஸ்ட் டைப் வந்து ரோஸ்டர் ஃபார்ம்.
ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து டேபுலர் ஃபார்ம். எப்பயுமே வந்து இப்போ நான் இங்கே செட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எழுதுனேன். எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள். 2 ஓப்பன் பிரேஸ் போட்டிருக்கேனா, இந்த ஒரு ஓப்பன் பிரேஸ் ஒரு க்ளோஸ் பிரேஸ். ஓகேவா? அப்போது 2 பிரேஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் செப்பரேட்டாக வித் கமாவோட போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது தான் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் டிஃபைன் பண்ணுறது. ஓகேவா? ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ கண்டிப்பாக இதில் என்னெல்லாம் இருக்கணும்? ஒரு பிரேஸ் இருக்கணும், ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இருக்கணும், கமா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்தும் வந்து என்ன போடணும்? கண்டிப்பாக கமா போட்டு அதை செப்பரேட் பண்ணியிருந்துருக்கணும். ஓகேவா? கமா செப்பரேட் பண்ணி இருக்கணும். இதுக்கு பேர் தான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ன்றது. இப்போ நான் எழுதியிருக்க எல்லாமே ரோஸ்டர் ஃபார்மில் தான் எழுதியிருக்கேன். ஃப்ரூட்ஸு இது ரோஸ்டர் ஃபார்மில் தான் எழுதியிருக்கோம். அனிமல்ஸு ரோஸ்டர் ஃபார்மில் தான் எழுதியிருக்கிறோம். வவல்ஸ் ரோஸ்டர் ஃபார்மில் தான் எழுதியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ இது கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 1 2 3 4ன்னு எழுதியிருக்கேன். இது ஒரு செட்டாக கிடையாது. இது தப்பு. ஏன் இது ராங் நான் சொன்னேன்? ஏன்னா இதில் வந்து ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இல்லை, இந்த ரெண்டும் இல்லாதனால இது செட்டு இல்லை. இதை நான் செட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? செட்டோட கரெக்டான ஃபார்மேட் இது இல்லை. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டுட்டேன். 1 2 3 4 போட்டிருக்கேன். இது ஒரு செட்டா அப்படின்னா இதுலேயும் மிஸ்டேக் இருக்குது. இன்னும் நான் இதை எப்படி நான் எழுதணும்? இதை கண்டிப்பாக ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு இடையிலையும் என்ன பண்ணணும்? கமா போடணும். கமா போட்டு அதை செப்பரேட் பண்ணணும். அப்போ அதுவும் இல்லாட்டி இதை இதெல்லாம் மிஸ்டேக்ஸ். ஓகேவா? இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. அடுத்து வந்து ஒரு செட்டை வந்து ஓகே நான் இப்படி தான் சொல்லணுமா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே சொல்லலாமா அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் சொல்லக்கூடாது. நான் இந்த ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணணும். ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இது தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணாலும் தப்பு தான். ஓகேவா? ஸோ அப்போ ரோஸ்டர் ஃபார்மில் நான் எழுதணுன்னா கண்டிப்பாக ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு இடையிலையும் ஒரு கமா போட்டு செப்பரேட் பண்ணி எழுதுறது தான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? சரி, அடுத்து வந்து என்னென்னா செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு செட் எழுதுகிறோம். கண்டிப்பாக ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இருக்கணும். இங்கே வந்து எப்படி இதை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் த எக்ஸு சச் தட், இதுக்கு பேர் வந்து என்னது? சச் தட் எக்ஸ் இஸ் அ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட். அப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்டில் வந்து இருக்கக்கூடிய வவல்ஸு அப்படின்னா நமக்கு என்ன எழுத தெரியணும்? அப்போ வி த செட் ஆஃப் AEIOU. அப்போ இந்த செட் பில்டர் ஃபார்மை இதுதான் ரோஸ்டர் ஃபார்முக்கு நம்ம எழுதுறது. ஓகேவா? அடுத்து இங்கே என்ன எழுதியிருக்கோம்? எக்ஸ் இஸ் த செட் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ஈவன் நேச்சுரல் நம்பர். அப்போது ஈவன் நேச்சுரல் நம்பர்னால் 2 4 இங்கே 0 வரும். 0 2 4 8 எக்ஸட்ரா இப்படி போடுறது தான் வந்து ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். இது வந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு எழுதுகிறோம். அப்போ இந்த மாதிரி எழுதுறது தான் செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்கிறது. அப்போ ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா லிஸ்ட் த எலமெண்ட், கொடுத்துருக்க எலமெண்ட்டை லிஸ்ட் பண்ணுறோம். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் கமா செப்பரேஷன் பண்ணி லிஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னால் அதை டிஸ்கிரைப் பண்ணுறோம் அதோட ப்ராப்பர்ட்டி வித் கண்டிஷனோட. இப்போ அங்கே ஈவன் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு நான் சொல்லும்போது வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நான் சொல்கிறேன். இதில் கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு 10 இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எதனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே எழுதக்கூடிய அந்த ஈவன் நம்பர் வந்து நான் 10 வரைக்கும் தான் எழுதணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் வர்றது வந்து செட் பில்டர் ஃபார்முக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் செட்டுனா என்னன்ற ஒரு பேசிக் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். சாப்டர் 1ஓட பேசிக்லேருந்து மட்டும் பார்த்துருக்கோம். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்டு உங்களை மாதிரி அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட கண்டினியூட்டி நம்ம பார்க்கலாம். இதில் உள்ள சம்ஸ் எல்லாமே எக்ஸசைஸ் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.